அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை கருண்யா பிளஸ் லாட்டரி 637வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று அதாவது தனலட்சுமி லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் பெரிதாக ஒன்றும் சொல்லிக்கொள்ள அளவிற்கு இல்லை நண்பர்களே. பிசி எண்கள் மாறிவிட்டது நண்பர்களே. ஆனால் முதல் 4 இலக்கங்களில் முதல் 2 இலக்கங்களான அந்த 5 மற்றும் 8ஐ சரியாக கணித்திருந்தோம் நண்பர்களே. மற்றபடி இந்த பிசி எண்கள் பொருந்தாமல் போய்விட்டது. கணிப்பு தவறிய காரணத்தினால் ஒரு பயனும் இன்றி அமைந்து விட்டது நண்பர்களே. அதே மாதிரி டிஆர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு போர்டுகள் தான் மேட்ச் ஆகியிருந்தது நண்பர்களே. பெரிதாக சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இந்த புதன்கிழமை ப்ரிடிக்ஷன் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக நாம் இந்த ஏ போர்டு எண்களை சரியாக கணித்து விடுகிறோம் நண்பர்களே. இன்னைக்கு இதுதான் சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருப்பேன். இதில் பாருங்க, அந்த முதல் நம்பர் 5 சரியாகவே கணித்திருந்தேன். இந்த 5 சரியா வந்திருந்தது. அடுத்தது ஏ போர்டுக்கு 3 அல்லது 8ஐ பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருப்பேன் நண்பர்களே. இந்த 8ம் சரியாக வந்திருந்தது. மற்றபடி இந்த பிசி எண்கள் சரியாக பொருந்தவில்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை வியாழக்கிழமைக்கான ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். கடைசியாக விளையாண்ட 2 ஆட்டங்களை வைத்து பார்ப்போம் நண்பர்களே. கடைசியாக 860, 866 இது எப்படி வந்திருக்குன்னா 10, 11 10, 11 என்ற வடிவத்தில் தான் இருக்கிறது நண்பர்களே. இப்போ ப்ரிடிக்ஷனுக்கு செல்லும் முன்பு இது முழுக்க ஒரு யூகம் தான் நண்பர்களே. இதுதான் வெற்றிக்கான எண்கள் அமையும் என்று எந்த இடத்திலும் நான் குறிப்பிடவில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக மற்றும் கல்வி நோக்கத்திற்காகத்தான். எதிர்பார்ப்புகள் அவ்வளவுதான் நண்பர்களே. சரி நண்பர்களே, இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா இந்த பிசி எண்கள் 60, 66 என்று வந்திருக்கிறது நண்பர்களே. இதே மாதிரி ஆட்டம் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒரு இடத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது நண்பர்களே. அதற்கு முன்பு எங்கும் இல்லை. அந்த 2023ஆம் ஆண்டு சார்ட்டில் இருந்து இந்த 2 ஆட்டங்களை ஒத்து போகக்கூடிய ஆட்டத்திற்கு அடுத்த எண் என்ன இருக்கிறதோ அதையே நாளை கருண்யா பிளஸ் லாட்டரிக்கு பயன்படுத்தலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. வாருங்கள் அந்த இடத்தை பார்ப்போம் நண்பர்களே. திரும்பவும் சொல்கிறேன், இது முழுக்க ஒரு ப்ரிடிக்ஷன் தான் நண்பர்களே. எதிர்பார்ப்பு மட்டுமே. நாம் எல்லா நாளும் சரியான எண்களை கணித்து கூறுவது என்பது எவராலும் இயலாத காரியம் நண்பர்களே. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சார்ட் 2023ஆம் ஆண்டிற்கானது. இதுல டிசம்பர் மாதத்தை பார்ப்போம் நண்பர்களே. இதுல டிசம்பர் மாதம் இப்போ கடைசியா விளையாண்ட 2 ஆட்டம் என்னன்னா 860, 866. இதே மாதிரி பாருங்க நண்பர்களே, இங்க 0, 10, 666 3 6. இந்த 60ம் இந்த 10ம் ஒரே மாதிரியான எண் தான் நண்பர்களே. 60, 10 ஒரே மாதிரியான எண்கள், ஒரே எண்கள் என்றுதான் கருத வேண்டும். அடுத்தது பாருங்க, இங்க 3 6 இருக்கு, இங்க 866க்கு இங்க 3 6ன்னு வந்திருக்கு நண்பர்களே. அடுத்த எண் பாருங்கள், 787 என்ற எண் இருக்கிறது நண்பர்களே. இந்த 787ல் இந்த பிசி எண்களான 87ஐ மட்டும் நாளை கருண்யா பிளஸ் லாட்டரிக்கு பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. அப்போ நாளை பிசி எண்கள் 87ஐ நாம் மையமாக வைத்து விளையாடுவதுதான் சரியாக வரும் என்று நம்புகிறேன். அப்போ பிசி 87
இந்த 87ங்கிற நம்பரு சமீபத்திய ஆட்டங்களை ஒரு மாத அளவில் பார்க்கும்போது திரும்ப திரும்ப விளையாடப்படும் எண் நண்பர்களே. இப்போ சமீபத்திய ஆட்டங்களில் பெரும்பாலும் 87 அடிக்கடி வந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்றைய நாம் ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது கூட இதே 87 தான் நமக்கு கிடைத்திருக்கிறது நண்பர்களே. அதனால் இந்த 87ஐ நான்காக பிரித்து விளையாடுவது தான் சரி என்று நம்புகிறேன். இப்போ 87ங்கிற நம்பரை நம்ம 4ஆ பிரித்தோம்னா 87, 82, 37, 32 இப்படி 4 எண்கள் கிடைக்கும் நண்பர்களே. இந்த 4 எண்களையும் பிசி எண்களாக வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. அடுத்ததா வந்து 4டிக்கு முதல் 2 இலக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, நீங்கள் பேட்டர்னை பாருங்கள், 87 அடிக்கடி வந்து கொண்டு தான் இருக்கிறது நண்பர்களே. அதனால் இதே எண்களை பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. வேறு எந்த எண்ணையும் பயன்படுத்த தேவையில்லை என்று தான் தோன்றுகிறது. குறைந்தபட்சம் நம் 4 எண்களோடு செல்வது தான் சரி. அளவுக்கு அதிகமான எண்களை பயன்படுத்துவது அவ்வளவு சரியாக அமையாது என்று தான் தோன்றுகிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, இதே எண்களை பிசிக்காக பயன்படுத்தி பார்ப்போம். அடுத்தது 4டி 3டிக்கு என்ன பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் நண்பர்களே. ஏ போர்டை பொறுத்த மட்டில் நம்ம தொடர்ச்சி இதில் இருந்து நம்ம சரியான எண்களை ஏ போர்டுக்கு எடுத்துகிட்டே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வருது. ஆனால் இந்த நம்பரு சரியா வரல. இந்த 87 மிக துல்லியமாக நம்ம கணித்திருந்தோம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த 8-3 எப்படி வரும்னு நான் எடுத்திருந்தேன்னா, இங்க இந்த 5ஆம் நம்பரை மையமாக வைத்துக் கொள்வோம். இதுக்கு கீழே 8, இங்க 8, இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அடுத்தது இங்க 8 இருக்கு, இங்க 3. அப்போ அடுத்ததா வந்து இந்த இடத்துக்கு வந்து இங்க 3க்கு இங்க 8 அல்லது 3 வரும் என்று சரியாக கணித்திருந்தோம் நண்பர்களே. இந்த இது பார்த்தீங்கன்னா, இதுல இந்த எல்லா ஆட்டங்களும் சரியாக கம்ப்ளீட் ஆகிவிட்டது நண்பர்களே. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஏ போர்டுக்கு நம்ம இன்னைக்கு என்ன எடுக்கலாம்னா, இதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இடத்துல 9ஆம் நம்பர் இருக்கு நண்பர்களே. ஆனால் வருமா என்பது கொஞ்சம் டவுட் தான் நண்பர்களே. ஏனென்றால் இந்த இதெல்லாம் ஜோடி ஜோடியா அமைஞ்சிருச்சு. இந்த 5ஆம் நம்பர் தனியாக இருக்கிறது நண்பர்களே. இந்த இடத்துல தான் நாம் 2 எண்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நண்பர்களே. ஆனால் இதே மாதிரி நாளையும் வரும் என்று நம்பலாம் ஓரளவிற்கு. இருப்பினும் இது ஒரு கம்ப்ளீட் முடிந்துவிட்ட ஆட்டம் போல் தான் தோன்றுகிறது நண்பர்களே. இப்போ இந்த 8, இங்க 8, இந்த 3, இந்த 3, இந்த 3க்கு இது, இந்த 8க்கு இந்த 3, இதோட கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்கிருந்து நம்பர் வருமா அல்லது இந்த 5 திரும்பவும் இங்க வருமா என்பதில் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது நண்பர்களே. அப்போ நம்ம ஏ போர்டுக்கு நாளைக்கு இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம் நண்பர்களே. இந்த முறையில் பார்க்கும்போது 1, 9ஐ பயன்படுத்தலாம். ஏ போர்டுக்கு 9ஆம் நம்பரை பயன்படுத்தி பார்க்கலாம். இல்லைனா இந்த 0த்தின் எதிர் என்ன, இந்த 5ன் எதிர் எண்ணான 0த்தை கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. இருங்கள், இந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் விதமாக வார பேட்டர்னை ஒரு முறை பார்த்து விடுவோம் நண்பர்களே. வார பேட்டர்ன் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். வார பேட்டர்ன் இது 3 டிஜிட் வார பேட்டர்ன் நண்பர்களே. இது கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இதில் பார்க்கும்போது இங்கே 6, 7, 8, 9 அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நண்பர்களே. இப்போ ஒரு ரம்மி ரூட்டு அப்படியே ஏறு வரிசையில் வருவதாக இருந்தால் 9. ஆனால் இங்கே 9ஐ பயன்படுத்துவதற்கு முன்பு இந்த இடத்துல பார்த்தோம்னா இதனுடைய 4 இருக்கு. அப்போ 4 வந்துருச்சுன்னா இது 9, 4 ஒரே நம்பராக கருதி பார்த்தால் இந்த இடத்துல 0 பயன்படுத்தி கூட பார்க்கலாம் நண்பர்களே. 0 அல்லது 5. 0 ஏ போர்டுக்கு பொறுத்த மட்டும் இங்கேயும் அந்த இடத்துலையும் பார்த்தோம்னா 9, 5ஐ பயன்படுத்தலாம் என்று தான் தோன்றுகிறது. இங்கேயும்
இந்த இடத்துலையும் பார்க்கும்போது ஏ போர்டுக்கு 9 அல்லது 5 இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. அதே மாதிரி இந்த சென்டர் போர்டுக்கு நம்ம அங்க 80 பிசிக்கு வந்து 87ங்கிற நம்பரை எடுத்தோமா, அதே மாதிரி இங்க இந்த இதுல ஏதாவது பொருந்துகிறதா என்று பார்க்கும்போது 9 8 ஒரு ரம்மி ரூட்டுக்காக ஒரு 7ஐ பயன்படுத்தலாங்கும் போது இங்க 7 சரியாவே இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 4 5 பூஜ்ஜியத்தை 5ஆக வைத்துக் கொள்வோம். 5 6 7 8 இங்கேயும் 87ங்கிற நம்பர் வர மாதிரி தான் இருக்கு நண்பர்களே. அப்போ பிசிக்கு எடுத்த நம்பரை நம்ம 87 கொஞ்சம் நம்பலாம் என்று தான் தோன்றுகிறது. அதனால வந்து வார பேட்டர்னை வைத்து பார்க்கும்போதும் சரி, தின பேட்டர்ன் அடுத்தடுத்த ஆட்டங்களை மேட்ச் செய்து பார்க்கும்போதும் 87ங்கிற நம்பர் வருகிறது நண்பர்களே. இங்க சும்மா ஒன்றும் இல்லை, இந்த கொஞ்சோண்டு பக்கத்திலே பாருங்க எத்தனை இடத்துல 87 இருக்குன்னு. 87 87 87 87 இந்த 87 இன்னும் வேறு இடத்திலும் நிறைய இடங்களில் காண முடியும் நண்பர்களே. அதனால வந்து நாளைக்கு நம்ம பிசிக்கு வந்து 87ஐ பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை. அப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம 9ஐ பயன்படுத்தினால் 7 8 9 இப்படிங்க இந்த மாதிரி வரும் நண்பர்களே. இல்லை 5ஐ பயன்படுத்தினால் 587. அந்த 587ங்கிற நம்பர் ஆல்ரெடி விளையாடப்பட்ட எண்ணாகத்தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி இங்க 587 விளையாண்டு இருக்காங்க. அதனால வந்து 9ஐ கூட 9ஐயும் பயன்படுத்தலாம். சரி 9ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. 9 5 2 எண்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து ஏ போர்டுக்கு 9 அல்லது 5 அல்லது இதனுடைய எதிர் எண்களான 4 அல்லது 0 இதில் எந்த எண்கள் உங்களுக்கு உங்கள் மனதிற்கு சரி எனப்படுகிறதோ அந்த எண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. எனக்கு என்னமோ 0ஐ பயன்படுத்துவதுதான் சரியாக வரும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. ஏன் இப்படி சொல்றேன்னா, இங்க 5 இருக்க, இங்க இந்த இடத்துல வந்து இந்த 5க்கு எதிர் எண்ணுங்க. பெரும்பாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க 2 8க்கு வந்து இங்க 2 3 எதிர் எண்களாகத்தான் இருக்கிறது. அதனால வந்து இந்த 5க்கு வந்து நம்ம இந்த இடத்துல 0ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. 5 அல்லது 0. சரி நண்பர்களே, ஒரே கன்ஃபியூஷனா மேலும் மேலும் சொல்லி உங்களை குழப்ப விரும்பவில்லை. இதோடு நிறுத்திக் கொள்வோம். அடுத்தது வந்து டி நம்பருக்கு என்ன நம்ம சூஸ் பண்ணலாம்னா, 6 7 8 9 10ங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்துக்கு வந்து 9 வைப்போம். இங்கே 0. இந்த ஏ போர்டுக்கு வந்து நம்ம 0ஐ வைத்து பார்க்கலாம். இங்க பாருங்க இந்த இடத்துல கூட 0 5க்கு 0 தான் வந்திருக்கா. இதே மாதிரி இங்கேயும் ஒரு 0 5 இருக்கு. அதனால 0ஐ பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே. 0 அல்லது 3 அதாவது டி போர்டை பொறுத்த மட்டில் 0 அல்லது 3 இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. அப்போ 4டிக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, பூஜ்ஜியம் 9 8 7 இந்த 4 எண்களையும் 4டி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இதில் பார்த்தால் கூட ஏறத்தாழ ஒரு ரம்மி ரூட்டு தான் இருக்கு நண்பர்களே. ஒரிஜினல் ரம்மியாக இருக்கிறது. 10
10, 9, 8, 7 இறங்கு வரிசையில் தான் எண்கள் இருக்கின்றன. இதையே 4ஆக மாற்றிக்கொள்வோம் நண்பர்களே. 09 87, 09 82, 09 37, 09 32 இந்த 4 எண்களையும் நாளை கர்ணியா பிளஸ் லாட்டரிக்கு ப்ரிடிக்ஷனாக எடுத்து வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே. அதே போன்று 3D எண்களுக்கு 987, 982, 937, 932 இந்த எண்களை 3D எண்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. அப்புறம் அந்த சிங்கிள் போர்டுகளுக்கு ஆல்ரெடி நம்ம இன்னைக்கு இந்த 2 நம்பரையும் சரியா ப்ரிடிக்ஷன் செய்திருந்தோம் நண்பர்களே. அதனால் சிங்கிள் போர்டுகளுக்கு டி போர்டு 0 அல்லது 3 இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி பார்க்கலாம். ஏ போர்டு 9 அல்லது 5 9 5 இல்லை சார் 5 அல்ல 0 நண்பர்களே. ஏன்னா இந்த நம்பருக்கு எதிர் எண்ணான 0 இங்கு வருவதாக கருதுவோம். அப்போ ஏ போர்டை பொறுத்த மட்டில் 0 9 9 0, பி போர்டுக்கு 8 அல்லது 3, சி போர்டு 7 அல்லது 2 இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. 100% வெற்றி எண்களாக அமையும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்குகளையும் பாருங்கள் நண்பர்களே. முக்கியத்துவம் எப்பொழுதும் உங்கள் கணக்குக்கு கொடுங்கள். உங்கள் கணக்கோடு இந்த எண்களை பொருத்தி பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு இந்த எண்களை வைத்து விளையாடலாம் என்று பட்டால் மட்டுமே பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. என்னால் கணிக்க வராது, எனக்கு கணிப்பை பற்றி ஒன்றும் தெரியாது என்பவர்கள் இதே எண்களை கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஒன்றும் தவறு இல்லை. சரி நண்பர்களே, நாளை கர்ணியா பிளஸ் லாட்டரி நமக்கு வெற்றியை தரும் லாட்டரியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.